அன்பான கடகராசி நேயர்களுக்கு புரட்டாசி மாத ராசி பலன் புரட்டாசி 1ஆம் தேதி 17/9/2025 விசுவாசு வருடத்திய மாத பலன். அற்புதம், நல்லதொரு மாற்றம். உங்களுக்கு ராசிநாதன் ராசியிலே இருக்க பெறுகின்ற ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்திலே 11 குடையவர் அமைய பெற்று இந்த மாதம் என்பது உங்களுடைய 8ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றது. ராகுவை குரு பகவான் பார்க்கின்றது. மிகவும் விரசித்து வாழ்ந்த நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. 2ஆம் இடத்திலே 4-11 என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் கேது பகவானும் இருக்கின்றது. 3ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்திலே அமர்ந்து சூரியனும் புதனும் புதாதித்ய யோகத்திலே 3ஆம் இடத்ததிபதியும் 12 குடையவரும் புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரியம் அடையக்கூடிய ஒரே கிரகம் என்றால் அது புதன் பகவானாக இருக்கின்றார். 5-10 என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி 10 தொழில்களை சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் 4ஆம் இடத்திலே அமர்ந்து அவருடைய 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. 6ஆம் இடத்ததிபதியை ருணரோண சத்ருஸ்தானம், எதிரிகளை வெல்லக்கூடிய வேலைகளை சொல்லக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. அது மட்டுமல்லாது 8ஆம் இடத்தையும் பார்க்கின்றது. இந்த காலகட்டங்களிலே 6ஆம் இடம் என்பது பம்பு வழக்குகளிலே வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கப் பெறுகின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்காதவர்களுக்கும் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது. விரைய செலவுகள் 12ஆம் இடத்திலே 6 குடையவர் மறைகின்றதும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய கடக ராசிக்கு 9 குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் 9ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்திலே உங்களுக்கு அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்றது. கடல் கடந்து செல்லக்கூடிய வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அற்புதமான உயர்வுகளை கொடுக்கப் போகின்றது. மிகவும் அற்புதம் என்று சொல்லக்கூடியது. வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்காதவங்கள் வாங்கவும் விற்கவும் கொடுக்கவும் ஒரு அற்புத நல்லதொரு மாற்றத்தை. இந்த வீடு வாசல் சொத்து சுகங்களிலே 4ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய மாங்கல்யக்காரகன் உங்களுக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் 10 தொழில்களை குறிக்கக்கூடியவர். 10ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அற்புதமும் 6ஆம் இடத்தை 6 குடையவர் பார்க்கின்றதும் ராசியிலே ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய கடக ராசி அதிபதி எங்கள் கடக ராசியிலே அமைய பெற்ற அவருடைய பார்வை 7ஆம் இடத்திலே இந்த காலகட்டங்களிலே வரன் அமையாதவர்களுக்கு அமைய பெறுகின்றது. பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கின்றது. அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது இந்த மாதம் உங்களுக்கு. 11ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருந்தும் 8ஆம் இடத்திலே ராகு பகவானின் தொடர்பு கிடைக்கின்ற பொழுது வம்பு வழக்குகளிலே தீர்ப்புகளையும் உங்கள் பக்கம் கிடைக்கப் பெறுகின்றது. இந்த 8ஆம் இடம் என்பது 8-12களிலே குரு பகவானுடைய தொடர்பு கிடைக்கப் பெறுகின்றது என்பது வெளிநாடு செல்லாதவங்களுக்கு கூட இந்த மாதங்களிலே சுய நட்சத்திரத்திலே புனர்பூச நட்சத்திரத்திலே வர்க்கோத்தம் என்று சொல்லக்கூடிய ராசியிலேயும் நவாம்சத்திலேயும் வர்க்கோத்தமம் பெற்று நல்லதொரு அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே 12ஆம் இடத்திலே சுப விசேஷம் சுப நிகழ்வுகள் கல்யாண வைபவங்கள் நடத்தாதவர்களுக்கு நடத்தக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே. தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே கடகராசிக்கு 11ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்ததிபதி வீடு வாசல் சொத்து சுகங்கள் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே அமர்ந்து அவருடைய பார்வை 8ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தான குடுக்கல் வாங்கல்களிலே தடை தாமதம் ஏமாற்றம் உள்ளவர்களுக்கும் அதிலே சுபபோகமான மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. முயற்சி சிறு தூர பயணங்களிலே முயற்சிகளிலே வெற்றிகளை பெறப்போகின்ற ஒரு அமைப்பு. பொருளாதார சம்பந்தப்பட்ட குடுக்கல் வாங்கல்களில் தடுமாற்றம் உள்ளவங்களுக்கும் இந்த மாதங்களிலே உங்களுக்கு நேர்த்தியான உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்றால் இந்த புரட்டாசி மாதமாக இருக்கின்றது. இந்த புரட்டாசி மாதங்களிலே முயற்சி சாணாதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரியோனம் அடையக்கூடிய ஒரே கிரகம் என்றால் அது புதன் பகவான். அவருடன் 3ஆம் இடத்துக்கு 12 என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி முயற்சிகளிலே பொருளாதார சம்பந்தப்பட்ட வெற்றிகளை பெறப்போகின்ற ஒரு மாதம் என்றால் இந்த புரட்டாசி மாதமாக இருக்கின்றது. இந்த புரட்டாசி மாதங்களிலே கடக ராசிக்கு 3 குடையவர் ஆட்சி உச்சம் பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் உங்களுக்கு இங்கே கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதமாகவும், ராசியிலே ராசி அதிபதி இந்த ஆட்சி பலம் பெற்று 7ஆம் இடத்தை பார்க்கின்றது. இங்கே 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவி கூட்டு தொழில் நண்பர்கள் உறவினர்களை சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் பலம் பெற்று இந்த மாதம் பிறக்கின்றது. தாயின் அன்பு பெரிய மனிதர்களின் உயர்வுகளும் அவர்களால் உங்களுக்கு பெரிய பொறுப்புகளில் கிடைக்கக்கூடிய கணவன் மனைவி அமையாதவர்களுக்கும் கல்யாண வைபவங்கள் நடத்தக்கூடிய 12ஆம் இடத்திலே சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கப் பெறுகின்றது. மட்டுமல்ல 8-12 என்பது சுபகிரகங்களின் அனுகிரகத்தோடு 2 சுபகிரகமும் 8ஆம் இடத்திலே குரு சுக்கிரனுடைய தொடர்பு கிடைக்கப் பெறுகின்றது. ராகு பகவான் இருக்கின்றது. ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கும் ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. அந்நிய தேசங்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. உங்களுக்கு 4ஆம் இடத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. தாயின் அன்பு ஆதரவு சகோதரின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கப் பெறுகின்றது. 10ஆம் இடம் தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் இந்த மாதமாக இருக்கின்றது. அந்த வகையிலேயே
கடகராசிகார நேயர்களுக்கு புரட்டாசி மாதங்களிலே வெங்கடாஜலபதியின் பெருமாளின் அனுக்கிரகம் பெறப்போகின்ற உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் ஜெயிக்க வேண்டுமாயின் நீங்கள் இந்த பெருமாளின் அனுக்கிரகத்தை இந்த விசேஷங்களிலே புரட்டாசி மாதங்களிலே மாதத்தில் முதல் நாளும் மாதத்தில் கடைசி சனிக்கிழமை என்று சொல்லக்கூடிய இந்த கிழமையிலே விரதம் இருந்து பெருமாளின் அனுக்கிரகம் பெறக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம். அந்த வகையிலே பெருமாளின் அனுக்கிரகம் பெறுகின்றவர்கள் உறவினர் நண்பர்கள் நடத்தக்கூடிய இந்த விசேஷ நாட்களிலே சுப விசேஷங்களிலே கலந்து கொண்டு நல்லதொரு மாற்றத்தையும் பெருமாளின் அனுக்கிரகம் பெறக்கூடிய ஒரு மாதம் என்றால் இந்த புரட்டாசி மாதமாக இருக்கின்றது. அதிலே இந்த பெருமாளை குறிக்கக்கூடிய புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவர் ஆட்சி உச்சம் முளத்திரையுணம் அடையக்கூடிய நவகிரக நாயகிகளே பெண் ராசியிலே ஆட்சி உச்சம் முளத்திரையுணம் அடையக்கூடிய ஒரே கிரகம் என்றால் அது புதன் பகவானாக இருக்கின்றது. அந்த புதன் பகவானுடைய முயற்சி ஸ்தானத்திலே அமைய பெறுகின்ற ஒரு அற்புதம். அவர் விரையாதிபதி என்று சொல்கின்றார். இந்த மாதங்களிலே சுப விசேஷ சுப நிகழ்வுகள் வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது மட்டுமல்லாதது நல்லதொரு மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்க பெறுகின்றது. 3ஆம் இடத்திலே சுப கிரகம் இருக்கின்றது புதன் பகவானும், 2ஆம் இடத்திலே சுக்கிர பகவானும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவர், ஆசை அபிலாஷைகள் நிறைவேற்றக்கூடிய அதிபதி என்று சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்ததிபதி, வீடு வாசல் சொத்து சுகங்கள் ஆசை அபிலாஷை மூத்த சகோதரர் குடிக்கக்கூடிய சாணாதிபதியும், பொருளாதாரத்தில் வரக்கூடிய வருமானத்தை சொல்லக்கூடிய அதிபதி உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக ஒரு சில தடுமாற்றங்கள் வந்தாலும் நல்லதொரு உயர்வுகளை ராகு பகவானும் 8ஆம் இடத்திலிருந்து குரு பகவானுடைய அனுக்கிரகத்தோடு இருக்கின்ற காரணத்தினாலே குடுக்கல் வாங்கல்களிலே தடை தாமதம் நல்லதொரு உயர்தர யோகத்தை பெறப்போகின்ற ஒரு மாதம் என்றால் புரட்டாசி மாதமாக இருக்கின்றது. இந்த 8ஆம் இடத்தை 2 கிரகங்கள் மட்டுமல்லாதது 4 கிரகங்களின் தொடர்புகள் 8ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது அதிகமாக குறிப்பாக வெளிநாடு செல்லாதவர்கள் கூட செல்லக்கூடிய ஒரு அற்புதம். வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு கடல் கடந்து செல்லக்கூடியவர்களுக்கு இது காற்றாசி என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசி புயல் காற்றை சூறாவளி காற்றை போன்று மின்னக்கூடிய ஒரு காற்று ராசி. கும்பம் என்பது கோயிலின் கலசம் உங்களுக்கு 8ஆம் இடமாக இருக்கின்றது. மிகவும் அற்புத யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்றால் இந்த புரட்டாசி மாதமாக இருக்கின்றது. 2ஆம் இடம் பலம் பெற்று இருக்கின்றது. முயற்சி சாணங்கள் இளைய சகோதரர் சகோதரிகளிலே நல்லதொரு மாற்றத்தையும் சிறு தூர பயணங்களிலே வெற்றிகளை கொடுக்க போகின்றது. வீடு வாசல் சொத்துத்துவம் தாய்மார்களில் அன்பு ஆதரவு மண்மனை வாகனங்கள் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. 5 குடையர் 5ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு வாசல் சொத்து உங்கள் வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கும் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதம் என்றால் அது புரட்டாசி மாதமாக இருக்கின்றது. கடகம் என்பது தாயின் அன்பு பெற்ற சரராசி. சரராசியிலே மிகவும் உயர்தர ராசி என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கை நோக்கி அடையக்கூடிய ஒரு ராசி என்றால் கடக ராசியாக இருக்கின்றது. அந்த கடக ராசிக்கார நேயர்களுக்கு அற்புதமான வீடு வாசல் சொத்து சுகங்கள் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். இதனால் வரையில் வேலை கிடைக்காதவங்களுக்கு கூட வேலை கிடைக்க பெறுகின்ற ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம். 6-10 என்பது 6ஆம் இடத்ததிபதி பலம் பெற்று 10ஆம் இடத்ததிபதியும் தொழில்களிலே உயர்தர பெரிய தொழில்களிலேயும் பெரிய கம்பெனிகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை இந்த புரட்டாசி மாதங்களிலே வெங்கடாஜலபதியின் அனுக்கிரகம் என்பது கிடைக்கப் பெறுகின்ற பெருமாளின் அனுக்கிரகம் கிடைக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது இருக்கின்றது. இந்த மாதங்களிலே வெங்கடாஜலபதியின் அனுக்கிரகத்தை பெறக்கூடியவர்கள் திருப்பதி சென்று வருகின்றவர்களும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளின் கோயில்களுக்கு சென்று வரவும் கண்டிப்பாக உங்களுடைய புதன் பகவானுடைய அனுகிரகம் பெற முடியும். அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் என்று சொல்லக்கூடிய மாதமாக இருக்கின்றது. அந்த மாதங்களிலே உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலேயும் 12 குடையர் மிதுன ராசி அதிபதியும் கன்னி ராசி அதிபதியும் 3ஆம் இடத்திலே ஆட்சி உச்சம் மூலத்திரையோனம் அடையக்கூடிய ஒரே கிரகம் புதன் பகவானாக இருக்கின்றார். அவருடைய அனுக்கிரகம் இந்த மாதங்களிலே உங்களுக்கு அனைத்து சுபபோகமான நல்ல மாற்றத்தை வீடு வாசல் சொத்து சுகம் தாய்மார்களின் அன்பு ஆதரவு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதமாக கடகராசிக்கு 7ஆம் இடத்திலே வரண கிடைக்காதவர்களுக்கும் மாங்கல்ய பலத்திலே மங்கல்ய பலம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே ராகு பகவானை குரு பகவான் பார்க்க இருக்கின்ற பொழுது மங்கல்யம் பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம். 8ஆம் இடம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் லாட்டரி சீட் சம்பந்தப்பட்ட ஒரு நல்லதொரு மாற்றத்தை செவ்வாய் பகவான் உங்களுக்கு 5-10 கூட தொழில் சம்பந்த அதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் கேந்திர சாணங்க உங்களுக்கு 4ஆம் இடத்திலே இருந்து அவரை குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கின்ற ஒரு மாதம். அதுவும் குரு பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற தகப்பனார் சம்பந்தப்பட்ட ஒரு உயர்தரமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்றால் இந்த புரட்டாசி மாதமாக இருக்கின்றது. கடகம் என்பது ஒரு இலக்கை நோக்கி சரராசி வேகமாக செல்லக்கூடியது. அற்புதமான உயர்தர யோகத்தை பெறக்கூடிய ஒரு ராசி என்றால் கடகராசியாக இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுக்கு இந்த வீடு வாசல் சொத்துத்துவம் பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 7ஆம் இடம் கணவன் மனைவி அமையாதவங்களுக்கும் கல்யாண வைபவங்கள் சுப விசேஷங்கள் 8-12 தொடர்பு பெறுகின்ற பொழுது சுப விஷயங்கள் நடத்தாதவர்களுக்கு கூட நடத்தக்கூடிய ஒரு அற்புதம் நல்லதொரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புரட்டாசி மாதமாக கடகராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்றது. நேயர்களே நன்றி வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம்.